ஹாய் எவ்ரிவன். ஹாய் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வீட்டில் படிச்சுட்ருக்கீங்களா என்னங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. ஸோ 15 டேஸ், அப்ராக்சிமேட்லி ஒரு 15 நாள். சில மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் 7 நாளில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு சின்ன பிளான், ஆல்ரெடி ஒரு பிளான் கொடுத்துருந்தேன். பட் ஒரு சின்ன பிளான், மெயினான மேஜர் சப்ஜெக்டில் மெயினாக தமிழ் இங்கிலீஷ் நான் வாயிலே சொல்லிடுறேன். பட் மீதி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் மட்டும் எழுதியே காமிச்சிருக்கேன். இந்த பகுதியில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு 15 டேஸ் வெறித்தனமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் 90+ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அண்ட் டோட்டலாக பயாலஜிலையும் கம்ப்யூட்டர் சொல்கிறேன். டோட்டலாக நீங்கள் இதில் நீங்கள் 90+ எடுத்துட்டிங்கனாலே ஒரு 500 கிட்ட ரீச் பண்ணிடலாம். அதுதான் நான் இப்போ சொல்ல வருது. ஸோ யதார்த்தமான விஷயங்க. ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா சாயங்காலம் வந்து ஒரு 3 மணி நேரம், காலையில் ஒரு 2 மணி நேரம், இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம். ஏன்னா நாள் இல்லை, இன்னொரு 5 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்காவது உங்களுக்குன்னு தனித்துவமாக உட்காந்து படிச்சிங்கன்னா தான் எதாவது ஆகும். நிறையா இருக்குது பாருங்கள். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உடனே சொல்லுவான், ஏன் படிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. கிடையவே கிடையாது. நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், 11th இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அது தெரியாதனாலேயே முட்டாள்தனமாக படிக்காமல் இருக்காதுங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பயத்தில் தான் இருப்பீங்க, பப்ளிக் பயம். கண்டிப்பாக அந்த பயம் இருக்கணும். பட் ஆனால் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே ஆகாது. சரி, பிளான் பாருங்கள். ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லெசன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த 4 லெசன்ஸையாவது ஒழுக்கமாக கான்சன்ட்ரேட் பண்ண. நான் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன் 12th. 11th இன்றைக்கி போட்டிருக்கேன், 12th நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ 11th வந்து 1, 2, 4, 5 இந்த லெசன்ஸை நீங்கள் தரோவாக நான் கொடுத்து இம்பார்ட்டனாவது படிங்க. 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், 3 or 4 நீங்கள் 2 படித்தா சந்தோஷம். பட் 2ல் எது ஒன்று படித்தா சந்தோஷம். இந்த 4 லெசன்ஸை படிச்சிங்கனாலே அசால்ட்டாக 70க்கு 55 எடுத்துடலாம், 60 கூட எடுக்கலாம். ஸோ இதை நான் அடித்து சொல்லுவேன், 5 5 மார்க் அசால்ட்டாக எழுதிடலாம். 3 மார்க் 2 மார்க்கில் 5 எழுத முடியும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் எக்ஸாம் வந்து படிச்சுட்டு போய் பாருங்கள். நான் எல்லாமே படிக்கணும், ஓரளவுக்கு நான் சொன்ன கொஷின்ஸாவது படிக்கணும். சரிங்களா? இதுதான். இதில் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணலன்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான லெசனு. இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னமோ பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 11th வந்து 1, 2, 3, 6, 7, 8, 12. அது ஏன் 1, 2, 3னா 1, 2 மொக்க லெசன் தான். புக் பேக் படிச்சிங்கனாலே போதும். புக்கில் அவ்வளோ இல்லை. 1 வந்து சம் இருக்குது, எம்பிரிக்கல் ஃபார்மில் சம்மு. 3 ஈஸி தான். 6, 7, 8 கண்டிப்பாக சொல்கிறேன். 6, 7, 8 மாதிரி ஈஸியான லெசன் எதுவுமே கிடையாது. இந்த 3 லெசனை நல்லா படித்து வச்சுக்கோங்க. 12வது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. 12வது வந்து தியரி மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இன்னும் கொடுக்கல, நாளைக்கு கொடுத்துருவேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் படிச்சே ஆகணும். அட்லீஸ்ட் புக் பேக், புக்கின், மெட்டலஜியில் புக்கின். 6th லெசன், 7th லெசன் சப்ப லெசனு, ஒழுக்கமாக அது படிங்க. இந்த 4 லெசன் படிச்சோன்னா 30 மார்க் எடுத்துடலாம். 8வது லெசன் அதோட மொக்க லெசன். 12வதுலேயும் 11வதுலேயும் நேம்ஸ் ரியாக்ஷன் மட்டும் படிங்க. இன்கேஸ் 3rd 4th படிக்க முடிஞ்சால் புக் பேக் மட்டுமாவது நான் கொடுத்து இம்பார்ட்டன்ட் படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பட் ஆனால் இந்த லெசன்ஸ் கவர் பண்ணிங்கனாலே ஒரு 55+ அசால்ட்டாக அடிக்கலாம். சரிங்களா? 60 அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 3rd 4th கொஞ்சம் ஆசோலேஷன் ஆகும். 3rd 4th வந்து ஏதோ ஒரு லெசன்ஸில் நான் கொடுத்து இம்பார்ட்டனாவது படிங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ கெமிஸ்ட்ரியை பிரித்து படிங்க. இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக்னு சொல்லி பிரித்து படிங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க் முடிச்சிட்டிங்களா செக் பண்ணுங்கள். சாப்டர் 1, 2 சாப்டர் 1, 2ல் வந்து 5 மார்க் எவ்வளோ இருக்க போகுது 11th? ஃபஸ்ட் எக்ஸைஸ் ஈஸி. செகண்ட் சாப்டர் வந்து அல்ஜிப்ராவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் கேட்க போகிறாங்க. லாகரிதம் லாஸ்ட் எக்ஸைஸில் தான் கேட்க போகிறாங்க, இல்லைனா 2.8 தான் கேட்க போகிறாங்க. ஸோ 3rd சாப்டராக நேப்பியர் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வந்துடும். 4.4 எக்ஸைஸ் முடிச்சிருங்க. 5.2ல் எந்த சம்மும் விடாதீங்க. 5.4லையும் நான் சொன்ன சம்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். நான் 5 மார்க் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் 11th. 6.4லையும் நான் 5 சம் கொடுத்துருக்கேன் 5 மார்க். இந்த 5 மார்க் படிச்சிங்கனாலே 7 5 மார்க் எழுதிடலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, கண்டிப்பாக எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் வந்து ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th சாப்டர், 4, 5, 5th சாப்டர் மட்டும் அனைத்து சம்முமே படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவேன், அதையாவது படிங்க. சரிங்களா? ஸோ இதில் படிச்சிங்கன்னா எல்லா 2 மார்க் எழுதலாம், எல்லா 3 மார்க் எழுதலாம். 90க்கு அசால்ட்டாக 80 எடுத்துடலாம். சரிங்களா? 12th பொறுத்த வரைக்கும் 5 மார்க் நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சாப்டர் 1, 2 நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸைஸ் 3.1, 3.4, 3.5 இந்த 3rd சாப்டரில் 3.4, 3.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4.5 மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க 4th சாப்டரில். 5.2, 5.5 டெஃபினட்டாக 2 5 மார்க் வந்துடுதில்ல. 6.1ல் தியரம்ஸ் 4 தியரம் இருக்குது. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த 4 தியரத்தில் ஒரு தியரம் வரப்போகுது. 6.3ல் நான் ஒரு 4வது சம் ஒரே ஒரு கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் கணக்கு
மார்க் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. 6.7 வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு 5 மார்க் டெஃபினட்டாக கேட்பாங்க, பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக். இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு அவுட்புட்டு 5 மார்க்குக்கு. 7 5 மார்க் எழுதுனா இதெல்லாம் போதும். 2 மார்க் 3 மார்க்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 சாப்டர் 4 சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் மூடி 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதலாம். நான் கேரண்டி. நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள். அதனால தான் 4 சாப்டர் படிங்க, 4 சாப்டர் படிங்க, ஃபஸ்ட் 4 சாப்டர் படிங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் படிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா 5th சாப்டர்லாம் ஒரு மாதிரி ஃபார்முலாலாம் இருக்கும், குழப்பம். 6th சாப்டர் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. 6.1 6.9 வரைக்கும் கொண்டு போகணும். நல்லா படிக்கக்கூடிய பசங்க 6th சாப்டரும் படிங்க. 6.1 6.2 6.3 6.4 முடியாது ஒழுக்கமாக படிங்க. 6.9 ஆங்கிள் பிட்டிங்னாவது பாருங்கள். நல்லா படிக்கக்கூடிய பசங்க. படிக்க முடியாத பசங்க கட்டாயமாக இந்த 4 சாப்டராவது ஒழுக்கமாக படிக்கணும். ஆனால் எதையுமே விடக்கூடாது. நான் ஆல்ரெடி மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டேன்னு சொல்லிட்டுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மேக்ஸில் நம்ம அடிச்சிடலாம், கண்டிப்பாக அடிச்சிடலாம். கண்டிப்பாக டெய்லி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 1.5 மணி நேரமாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பயாலஜி கஷ்டங்கனால பயாலஜி எழுதி போட்டு சொல்லியிருக்கேன். 5 மார்க்கு இப்போ 11th எடுத்துட்டிங்கன்னா 5 மார்க்கில் வந்து ஏதோ ஒரு 4 லெசன், யூனிட் 1 2 3 4 பாட்னியில் வந்து 4 லெசன் புக் பேக் படிச்சிங்கனாலே எழுதிடலாம். இம்பார்ட்டன்ட் போட்டுறேன். ஜுவாலஜியில் வந்து யூனிட் 1 2 4 கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் 5 மார்க்குக்கு. அடுத்த 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எனி 4 லெசன்ஸ் புக் பேக், எனி 4 லெசன்ஸ் புக் பேக் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பாட்னிலையும் சரி ஜுவாலஜிலையும் சரி எனி 4 லெசன்ஸ் புக் பேக்கு. ஏன்னா ஹெவியாக இருக்குது. பாட்னியில் ஒரு 7 லெசன் சொன்னாங்க, ஜுவாலஜியில் 8 லெசன் சொன்னாங்க, 15 லெசனு. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸி தான், நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம். சரிங்களா? இதில் வந்து 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இம்பார்ட்டன்ட் இருக்குது. நான் வந்து இம்பார்ட்டன்ட் போடும்போது சொல்கிறேன், மொத்தமாக ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும். நான் சொல்கிறேன் அந்த 10 கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 5 மார்க் எழுதிடலாம். 3 மார்க்கு 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் 3 மார்க் எழுதணும், 2 மார்க் 4 எழுதணும். ரொம்ப சப்பே எழுதிடலாம். நீங்கள் புக் பேக் மட்டும் கவர் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய லெசன்ஸில் நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன். 12th பயாலஜி சிம்பிளாக சொல்லிடலாம். பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இந்த 3 லெசன்ஸில் மட்டும் புக் பேக் அண்ட் புக்கின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிங்கனால போதும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஜுவாலஜியில் 1 2 3 கட்டாயம் படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் மிட்டமில். அதே மாதிரி 7th 8th படிச்சுக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே பயாலஜியில் 12th ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிற மார்க் 60+ கண்டிப்பாக எடுத்துடலாம். 11th அப்படி தான் நினச்சா முடியும். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று தான். 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 8 லெசன் 9 லெசன் தான் வைக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசன் ஒழுக்கமாக படித்து வைங்க. அதுக்கப்புறம் அந்த 6 7 8 என்ன பண்ணலான்னு பார்த்துங்க. 6 7 8 பெருசாக ஒன்றும் படிக்க போகிறதில்ல, தியரி தான் படிப்பீங்க. 8வது மட்டும் கொஞ்சம் வேணால் படிப்பீங்க. பட் ஃபஸ்ட் 5 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th படிச்சிங்கனாலே 50 55க்கு மேலே எடுக்கலாம், 70க்கு. 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் 5 5 பிரிச்சுக்கோங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன். ஃபஸ்ட் 5 படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள், அடுத்த 5 படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 5 நல்லா படிச்சிட்டிங்கன்னா அடுத்த 5 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்த 5ல் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்த போது கம்ப்யூட்டருக்கும் பயாலஜிக்கும் இந்த வாரம் கடைசியிலேயே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின் மேஜர் சப்ஜெக்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் மேஜர் சப்ஜெக்ட் தான். தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்ல. நீங்கள் வந்து 15 நாள் தான் இருக்குது, ஏதோ ஒரு 3 நாள் செலக்டிவாக பண்ணி தமிழ் இங்கிலீஷ் வேணாம், தமிழாவது படிங்க. தமிழில் வந்து 5 இயல் வைக்கிறாங்க. 11th 5 இயல், 12th 5 இயல். அதில் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய விஷயம் ஒரு 3 இயல்லையாவது 4 இயல்லையாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாவது படிச்சுக்கோங்க. தமிழுக்கும் நான் போடுறேன், இன்னொரு 5 நாள் ஆகும் அது போடுறதுக்கு. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு 2 லெசனில் ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் மட்டும் இப்போ படித்து வச்சுக்கோங்க. 1 மார்க் கடைசி நிமிஷத்தில் பார்த்தா கூட போதும், ஏன்னா டைம் இல்லை இப்போது. ஸோ ஓவரால் சப்ஜெக்டில் இப்போ வெறித்தனமாக அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம தமிழ் இங்கிலீஷ் கூட இப்போதைக்கு வேணாம், பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். பட் ஆனால் தமிழ் இங்கிலீஷில் ரொம்ப மார்க் லோவாகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து அடுத்த 15 நாளில் ஃபாலோ பண்ணணும். எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 4 to 5 hours படித்தே ஆகணும். அப்போ தான் நம்ம இதெல்லாம் முடிக்க முடியும். எது ஃபஸ்ட்டு முடிக்கலையோ நான் சொன்னதில் அது ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பழசு ரிவிஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாத நான் கம்ப்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். 11th and 12th சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அசால்ட்டாகவே 500 மேலே எடுத்துடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.